சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலும் தொழிற்சங்கங்கள் அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் எல்லா இடங்களிலும் வழக்கம் போல் இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. மக்களும் பாதிப்பு இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். டோல்கேட் சம்பந்தமா அந்த ஃபீஸ் கட்டல அப்படின்ட்டு தென் மாநிலங்களும் நாளையிலேருந்து மாவட்டங்களுக்கு போக்குவரத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு சொல்றாங்க. ஆமாம், நீதிமன்றத்தின் உத்தரவை குறித்து சட்ட வல்லுநர்களோடு கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். நாளை முதல் பேருந்து போக்குவரத்து சீராய்க்கப்படுமா தென் மாவட்டங்களுக்கு? சட்ட வல்லுநருடைய கருத்து பெறப்பட்டு அதன் அடிப்படையில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுப்பதற்கு மிகவும் கோயில் நீதியிலேருந்து கல்லூரிலாம் கட்டுறாங்கன்னு சொல்லி நேற்று எடப்பாடி பேசியிருந்தாரு. இப்போ சென்னையில் கபாலீஸ்வரர் கலைக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் இருக்காங்க. எப்படின்னு பண்ணுறீங்க? இல்லை, இந்த ஒரு இந்தியாவுக்கே வழிகாட்டுவது போல அறநிலையத்துறை என்று ஒரு அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சியில். அந்த நீதி கட்சியினுடைய பின்வந்த திராவிட இயக்கத்தில் வந்தவர் என்று சொல்லிக் கொள்கின்ற எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருப்பது என்பது அவர் இப்போது என்ன நிலைப்பாட்டிற்கு மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் வெள்ளை வேட்டியை கழட்டிவிட்டு காவி பேண்ட் போட வேண்டிய நிலைக்கு மாறிக்கொண்டிருப்பதைத்தான் இதை காட்டுகிறது. கோயிலுக்கு வந்தாலும் எந்த நிதியாக இருந்தாலும் அது மக்களுடைய நிதி, மக்களுக்கு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் எல்லோருமே விரும்புவது எதிர்காலத்திலே வருகின்ற தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய கல்விக்காக அது செலவிடப்படுவது என்பது வேறு தவறான வழியில் செலவிடப்படுவது அல்ல. இது குறித்து பல்வேறு விவாதங்கள் ஏற்கனவே நடந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போது ஏன் வாய் திறக்கிறார் என்றால் அவருடைய டெல்லி எஜமானர்கள் இப்பொழுதே வரை பேச சொல்லியிருக்கிறார்கள். எனவே டெல்லி எஜமானர்களுடைய வார்த்தைக்கேற்ப அவர் இப்பொழுது நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். மக்கள் மத்தியிலே அவருடைய உண்மை ரூபம் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான விளைவை அவர் சந்திப்பார். நன்றி.